நீங்கள் எந்த இடத்துல ப்ராஃபிட் வைக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டேக் ப்ராஃபிட் 1 2 3 இந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் தெளிவாக எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்துட்டு இது வரைக்கும் என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் எந்த ஒரு இண்டிகேட்டருமே நான் பெரிய லெவலில் யூஸ் பண்ணதே இல்லை. அப்படி நான் ஒரு வேளை யூஸ் பண்ணினாலும் அந்த இண்டிகேட்டரை ஜஸ்ட் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேனே தவிர அந்த இண்டிகேட்டரை நம்பி நான் ட்ரேட் எடுத்ததே கிடையாது. ஆனால் நேற்று ஒரு இண்டிகேட்டரில் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் அக்கௌண்ட்டை வச்சு தான் பேக் டெஸ்ட் பண்ணது பாருங்கள். ரியல் அக்கௌண்ட்டை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு $32 நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. இது வந்து முழுக்க ஒரு ரியல் அக்கௌண்ட் தான். நீங்கள் வந்து இப்படி நம்ம வந்து நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $32 நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது. செகண்ட் வந்து ஒரு லாஸும் வந்துச்சு. ஆனால் அந்த லாஸை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த இண்டிகேட்டர் நமக்கு தெளிவாக சொல்லி தருது. மூணாவது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்கும் நம்ம வந்து 4 hour சார்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அது முந்தின நாள் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணி இன்றைக்கி காலையிலே அதோட சொல்படி கரெக்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸை மேலே கொண்டு வந்து பிரேக் ஈவன் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த வகையில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் தான் இந்த $6096 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிது. இப்படி நமக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த ஒரு இண்டிகேட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம சேனல் மூலியமாக எந்த ஒரு இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு இண்டிகேட்டர் 100% ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ப்ரைவேட் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு எப்போ வந்தாலும் சரி, உங்களோட லைஃப் டைம் நீங்கள் உங்களோட டவுட்டுகளை என்கிட்ட எப்போனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்பெஷலாக நம்ம அறிவித்த ஒரு விஷயந்தான் அந்த 1-to-1 ப்ரைவேட் ட்ரைனிங். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த ட்ரேடிங் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு கலெக்டராகவே இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ஜாப் ஆஃபர்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை விட ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லெவலில் ஒரு கூகுள்லேயே எனக்கு ஜாப் கிடைச்சாலும் நான் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். நான் போகவே மாட்டேன். ஏன்னா அதையும் தாண்டி என்னால் இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்த காரணத்தினால தான் நான் இந்த ஒரு பிளேஸில் இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக நான் இந்த ஒரு ஃபீல்டில் நின்று படித்ததுனால தான் என்னால் இந்த ஒரு ஃபீல்டில் நிலையாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக நிற்க முடிச்சுது. அந்த வகையில் நீங்களும் படிக்கணும், இதில் நாம் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். சார் எனக்கு வந்து இந்த ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது சார், ஒன்றுமே தெரியாது, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்கள கூட நாங்கள் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஒரு MBBS இந்த லெவலுக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் கொண்டு விட்டுருவோம். ஆனால் இதை யாரெல்லாம் சின்சியராக எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ட்ரேட் படிக்கக்கூடிய டைமில் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகளை தர்றதுக்கு யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் நான் பை எடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி பை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு 3 வீடியோ பார்க்கணும். அப்போ இந்த 3 வீடியோ பார்க்குறதுக்கு நம்மகிட்ட டேட்டா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அந்த டைமில் ஒவ்வொரு டேட்டா பேக்கோட வேல்யூவும் 1 GB 1.5 GB இந்த ரேஞ்சில் தான் தருவாங்க, அன்லிமிட்டெட் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய டைம்லேருந்தே படித்து நிறைய ப்ராக்டிஸ்கள் எடுத்து தான் இந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்தது. அதாவது சின்ன ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஹை லெவல் ரேஞ்ச் வந்து நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட $6096 ப்ராஃபிட். அப்போது எனக்கே ஷாக்கு கொடுத்த ஒரு இண்டிகேட்டர்னால் இந்த ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டரை பற்றின ஒரு சில பேசிக்கான விஷயங்கள், அந்த இண்டிகேட்டரை நீங்கள் உங்களோட சார்ட்டில் எப்படி கொண்டு வரலாம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்ப்போம்.
இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இதில் நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சார் நான் வந்து ஒரு பிகினர், எனக்கு வந்து எதில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணணும், எந்த லெவலில் ட்ரேட் பண்ணினா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா NZD USD, NZD CAD, USD AUD USD, யூரோ NZD, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கரன்சி பேர்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டிடும். ஒன்று. செகண்ட் வந்து இந்த ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 15 மினிட் அண்ட் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேமில் தான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக சிக்னலை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் எந்த இடத்துல ப்ராஃபிட் வைக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டேக் ப்ராஃபிட் 1 2 3 இந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் தெளிவாக எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்துட்ருக்கு. அந்த லெவலில் இந்த இண்டிகேட்டரை நம்பி நான் ட்ரேட் எடுத்ததில் தான் இந்த ஒரு $6100 எனக்கு லைவில் ப்ராஃபிட்டாக கிடச்சிது. கண்டினியூவாக இந்த இண்டிகேட்டரை வந்து நான் நிறைய டைம் பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ரியல் அக்கௌண்ட்டில் இந்த ட்ரேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகும் நல்ல ஒரு ரிசல்ட்டு. நான் இது வரைக்கும் மேனுவலாக நான் எடுத்த ட்ரேடுகளை விட அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை ஈஸியாக யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த இண்டிகேட்டருக்குன்ட்டே ஒரு செக்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த செக்ஷனில் தான் இந்த இண்டிகேட்டரை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டைம் ஃப்ரேம்களில் நம்ம யூஸ் பண்ணுனா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், லைஃப் டைம் இந்த இண்டிகேட்டரை மட்டுமே நம்பி நீங்கள் உங்களோட ட்ரேடை எடுத்து கண்டினியூவாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அதுக்காகவே ஒரு செக்ஷன் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்களோ, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்கணும் சார் எனக்கு கண்டிப்பாக, நானும் இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக அந்த செக்ஷனோட லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் இன்னும் அடுத்ததாக நிறைய லைவ் ட்ரேடுகள் நான் உங்களுக்காக மேக் பண்ணி நிறைய புது இன்ஃபர்மேஷன்களை உங்களுக்காகவே தினமும் கொண்டு வந்துட்டு இருக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.